இது 20வது ஆண்டு 4வது நோன்பு. ஒவ்வொரு ஆண்டும் 5 நாட்கள் நோன்பு இருப்பதை நான் வழக்கமாக கடைபிடித்து வந்திருக்கிறேன். இந்த ஆண்டு 4வது நாளோடு நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி. தேர்தல் தேதியை அறிவித்து விட்டார்கள். இரவு நான் மும்பைக்கு பயணம் செய்ய வேண்டும். நாளை ராகுல் காந்தி அவர்களின் பயண நிறைவு விழாவிலே பாரத் ஜோடோ நியாய யாத்ரா என்ற அந்த நடைபயண நிறைவு விழாவிலே பங்கேற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்காகவும் செல்ல வேண்டிய ஒரு சூழல். ஆகவே இந்த ஆண்டு 4 நாட்களில் இதை நிறைவு செய்யும் நிலை. இந்த நிறைவு நிகழ்விலே நம்முடைய அண்ணன் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, அண்ணன் முகமது அனீஃபா உள்ளிட்ட இஸ்லாமிய சமூகத்தின் மூத்த தலைவர்கள் பங்கேற்று சிறப்பித்திருப்பது பெருமை அளிக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும், இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர் பெருமக்கள் யாவருக்கும், இஸ்லாமிய சொந்தங்கள் யாவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை, விளம்பர தட்டிகளை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை வந்து நெருக்கடி கொடுத்தது. இன்றைக்குத்தான் இதை அறிவிப்பார்கள் என்பது 15 நாட்களுக்கு முன்பு நமக்கு தெரியாது. போன முறையெல்லாம் மார்ச் 10ஆம் தேதியே அறிவித்தார்கள். இந்த முறை மார்ச் 16ஆம் தேதி அறிவித்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடித்துக் கொண்ட பிறகு அவருக்கு தோதாக, அவருக்கு வாகாக தேதியை தள்ளி போட்டு இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படித்தான் அதை எண்ண தோன்றுகிறது. ஆகவே இப்போது நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துவிட்டன. வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு. ஜூன் 4ஆம் தேதி தான் நாம் 19ஆம் தேதி பதிவு பண்ணக்கூடிய வாக்குகளை எண்ண போகிறார்கள். ஏறத்தாழ 45 நாட்களுக்கு மேலாக காத்திருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய இடைவெளி கூடாது என்று நாம் அண்மையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம் உயர்நிலை குழுவிலே. 7 கட்டங்களாக தேர்தலை நடத்தக்கூடாது, 2 அல்லது 3 கட்டங்களிலேயே தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும், 10 அல்லது 15 நாள் இடைவெளியில் பதிவான வாக்குகளை எண்ண வேண்டும் என்று நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தினாலும் அத்துடன் விவிபேட் என்கிற ஒப்புகை சீட்டு எந்திரங்களை 100 விழுக்காடு இணைத்து, ஒவ்வொரு பெட்டியோடும் கட்டாயம் இணைத்து 55 லட்சம் இவிஎம் பயன்படுத்தப் போவதாக இன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். 55 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களோடு 55 லட்சம் விவிபேட் எந்திரங்களையும் இணைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோரிக்கை, இந்தியா கூட்டணியின் கோரிக்கை. ஒவ்வொருவரும் வாக்களித்த பிறகு யாருக்கு வாக்களித்திருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக முன்வைத்த கோரிக்கை. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இத்தனை கட்டங்கள் தேவையில்லை என்று நாம் வலியுறுத்தியும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. மகாராஷ்டிராவில் 48 எம்பி தொகுதிகள் தான், நமக்கு 40. அந்த ஒரே மாநிலத்தில் 5 கட்டங்களாக தேர்தலை நடத்துகிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் 7 கட்டங்களாக நடத்துகிறார்கள் என்றால், ஒரு சில மாநிலங்களில் 5 கட்டங்களாக தேர்தலை நடத்துகிறார்கள். இதுவெல்லாம் யாருக்கு வசதியாக என்பதை இந்த அறிவிப்பிலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 40 தொகுதி இருக்கிற தமிழ்நாட்டை, பாண்டிச்சேரி உட்பட ஒரே நாளில் வாக்குப்பதிவை முடிக்கிற போது
ஏன் வட இந்திய மாநிலங்களில் அவ்வாறு ஒரே நாளில் நடத்த முடியாது? அந்த பகுதிகளில் எல்லாம் மோடியும் அமித்ஷாவும் திரும்ப திரும்ப சுற்றி வருவதற்கு ஒரே இடத்தில் அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலே போய் முடங்கி விடாமல் மறுபடியும் சில மாநிலங்களுக்கு வந்து போக வசதியாக தேர்தல் தேதிகளை தம் விருப்பம் போல் மாற்றி மாற்றி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அட்டானமஸ் பாடி என்று சொல்லுவது, சுதந்திரமாக இயங்குகிற ஒரு அமைப்பு என்று சொல்லுவது ஏற்புடையதாக இல்லை. மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் தனி ஒரு ஆளாகத்தான் அண்மையிலே சில நாட்களாக இருந்தார். ஏற்கனவே ஒரு ஆணையர் பதவி காலியாக இருந்தது. அண்மையிலே ஒரு ஆணையர் பதவி ராஜினாமா செய்து பதவி விலகி அந்த இடம் காலியாக இருந்தது. அந்த 2 இடங்களையும் இப்போது பிரதமரும் அமித்ஷாவும் சேர்ந்து நிரப்பிவிட்டார்கள், முடிவு செய்து விட்டார்கள். ஆணையர்களை நியமிப்பதற்கென்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை தந்திருந்தது. ஒரு தேர்வு குழு அமைத்தது. அதில் எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் இவர்கள் தமது அறுதி பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றி பிரதமர், அத்துடன் அவர் விரும்புகிற ஒரு அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி தேவையில்லை என்று ஒரு சட்டத்தை இயற்றிக் கொண்டார்கள். அந்த சட்டத்தின்படி எதிர்க்கட்சி தலைவரே போகாத நிலையில் மாநிலங்களவையிலே மல்லிகார்ஜுன் கார்கே தலைவர், அவர் உறுப்பினர் அல்ல, லோக்சபாவுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், அவர்தான் மெம்பர். அவர் போகவே இல்லை, அவர் கருத்து சொல்லவே இல்லை, அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் மோடியும் அவருடைய அமைச்சர் ஒருவரும் சேர்ந்து இன்றைக்கு புதிதாக 2 பேரை நியமித்து, அந்த 2 பேரும் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவரை சேர்த்து 3 பேரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த தேர்தல் தேதிகளை அறிவித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறதா என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. இவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு உருவாக்கி இருப்பார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. BEL என்கிற ஒரு கம்பெனி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளில் பலர் RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள், அதில் உள்ள இயக்குநர்கள். அங்கேதான் இந்த EVM என்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் தயாரிக்கப்படுகிறது. அதற்கான டிவைசஸ், வாக்குப்பதிவு. அப்படி என்றால் யோசித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்து பாருங்கள். கட்சி சார்பற்ற பல அமைப்புகளை சார்ந்த பொதுமக்கள் கடந்த ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்து ஜந்தர் மந்தரிலே பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டே இருந்தார்கள். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் கூடாது, பழைய பேலட் சிஸ்டம் வாக்குச்சீட்டு முறைதான் வேண்டும். இப்போது இருக்கிற பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அல்ல, EVM-ஆல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், தில்லுமுள்ளு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்று திருமாவளவன் சொல்லவில்லை. கட் பண்ணி போடுவாங்க வீடியோ கிளிப்பிங். அப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுகிறேன். EVM பிரைம் மினிஸ்டர் என்றுதான் நார்த் இந்தியன்ஸ் பிரதமருக்கு வைத்திருக்கிற பெயர், செல்ல பெயர், நிக்நேம். அவர் பீப்புள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல, EVM பிரைம் மினிஸ்டர் என்று கட்சி சார்பற்றவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஜனவரியில் ஒரு போராட்டம், பிப்ரவரியில் ஒரு போராட்டம் என்று EVM தொடர்பாக இந்தியாவிலேயே
அடுத்தடுத்த மாதங்களில் 2 போராட்டங்களை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.